ஏதோ கட்சிக்காரங்க பந்த் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா சார்? பார்டர்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. அங்க பாருங்க, வண்டி ஃபுல்லா நிக்குது. காவ்யா, காவ்யா, வா. சரி, இந்த பிரச்சனை எப்ப முடியும்? பஸ் எப்ப கிளம்பும்? எனக்கு வேற எக்ஸாம் எழுதணும். எப்படி பண்ண? உனக்கு இந்த நிலைமை புரியுதா இல்லையா? இந்த பிரச்சனை எப்ப முடியும் தெரியாது இப்போதைக்கு. பாரு, உன் எக்ஸாம் கேன்சல் இருந்தா நேரத்துக்கு இன்டிமேட் பண்ணிருப்பாங்கல்ல. கேன்சல் பண்ணல. சோ இந்த பிரச்சனை பார்டர்ல மட்டும் தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நான் இந்த எக்ஸாம் எழுதியே ஆகணும். இந்த எக்ஸாம் என்னோட கனவு, என் லைஃப். இதுக்காக நான் எப்படி எல்லாம் படிச்சேன். ஒரு நிமிஷம், என்ன ஆனாலும் நீ எக்ஸாம் எழுதுற. எப்படி? ஒரு நிமிஷம். இங்கே வெயிட் பண்றேன், சீக்கிரமா. என்னாச்சு? என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சேன். அவன் இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல இங்க வந்துருவான். அவன் வண்டி எடுத்துட்டு வந்தோட நம்ம அதுல பெங்களூர் போயிடலாம். சரியா? எப்படி? ஊர் முழுக்க இப்படி கலவரம் நடந்துட்டு இருக்கு. ரோடெல்லாம் வேற பிளாக் பண்ணிருக்காங்க. எப்படி கூட்டிட்டு போவீங்க? நம்ம ரோட்வேஸ்ல போலாம். அப்புறம் நம்ம ஃபாரஸ்ட் வழியா போலாம். ஓகே? அவன் ஒரு ஷார்ட் ரூட் சொல்லிருக்கான். அது வழியா தான் நம்ம போறோம். தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லைன்னா என் கனவே போயிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, விடு, பார்த்துக்கலாம். என்ன என்ன என்னாச்சு? என் ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப் பேக்ல இருக்கு. பேக்? பதட்டத்துல பேக் எடுக்காம வந்துட்டேன். என்ன காவியா சொல்ற நீ? எவ்வளவு தூரம் வந்துட்டோம் தெரியுமா? இருங்க, நான் போயிட்டு வரேன். எங்க போற? பேக். எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு தனியா போற. உனக்கு ஏதாவது அடிபட்டா எப்படி எக்ஸாம் எடுத்துப்ப? இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ பொறுமையா, நீ இங்கே இரு. ஓகே? இந்தம்மா. கட்ட கையில பட்டுச்சு, அதான். ஒண்ணும் இல்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஓகே. ஹலோ அச்சா, வந்துட்டியா? ஓகே, சரி, ஓகே. என் ஃப்ரெண்டு வந்துட்டான். வா, கிளம்பு கிளம்பு. பொட்டி எப்படி? வா வா வா. டேய் பார்த்தி, அச்சா எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா மச்சான். சிவா, ஹாய். என் வைஃப்டா. ஆ காவ்யா. ஹாய். இந்தடா கீ.
தேங்க்ஸ் மச்சான். நான் சொன்ன பாதையில போ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, சரியா? நான் பார்த்துக்கிறேன். ம் மச்சான், வாட்டர் பாட்டிலாம் உள்ள இருக்கு. தேங்க்ஸ்டா. டேய் என்னடா? போலாமா? வா. ஏய். காவியா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு உன்னை எக்ஸாம் எழுத வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த நன்றியை நான் லைஃப்லயும் மறக்க மாட்டேன். என்ன அது எப்போ பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டு? ஓ, என் பொண்டாட்டி கலெக்டர் ஆனால் எனக்கு தானே பெருமை. நான் அவளுக்கா இது கூட பண்ணலானே எப்படி? சரி சரி, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. கிளம்பலாமா? ஆக்சுவலாக ஷர்ட்டு கிழிஞ்சிருச்சு. நான் டிஷர்ட் மாற்றிக்கவா? காவியா, ஹலோ, என்னாச்சு? போலாமா? வா கிளம்பலாம், வா ஏறு வண்டியில். சரி, இங்க இருக்கிறது 2 லோடு தானே? சரி, நான் சொல்றேன், எழுதிக்கங்க. கொடுங்க, எழுதுங்க. அடுத்த லிஸ்ட். என்னங்க ஏங்க, இப்பதாங்க பார்த்தி ஃபோன் பண்ணா. போற வழியில கட்சிக்காரங்க ஏதோ கலவரம் பண்ணிட்டாங்களாம். ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்களாம். அதனால பஸ் ஓடாதுன்னு சொல்லி பாதி வழியில நிறுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னக்கா சொல்ற? காவியா, அந்த பொண்ணு இப்ப எக்ஸாம் எழுத முடியாம போயிருமே. அதுக்குதான் நம்ம பார்த்தி இருக்கான்ல, அவன் அங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டானா. அப்படியா? என்ன செஞ்சிருக்கான்? அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனோட காரை வர வச்சு அதுல காவியாவை எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போயிட்டு இருக்கானா. சபாஷ், நல்ல ஐடியா இல்ல? நல்லதா போச்சு. ஆனா இந்த பொண்ணு காவியா பார்த்தி கூட போக சம்மதம் சொல்லிட்டாளா? வேற வழி, சம்மதிச்சுதானே ஆகணும். அப்பதானங்க அவளால எக்ஸாம் எழுத முடியும். அதனால அமைதியா அவன் கூட கார்ல போயிட்டு இருக்கா. சபாஷ் மாமா, கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம காவியா பார்த்தியை கழட்டி விட்டு தனியா போகணும்னு நினைச்சா, இப்போ அந்த ஆண்டவனா பார்த்து இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார்ல. இப்போ பார்த்தியோட உதவி காவியாவுக்கு தேவைப்படுது. என் மாப்பிள்ள பார்த்தி இல்லன்னா அவளால எக்ஸாம் எழுத முடியாம போயிருக்கும்ல. ஆமா, சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. இப்போ காவியாவும் எக்ஸாம் எழுத முடியும். அதே சமயத்துல பார்த்தியும் காவியாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க, பார்த்தியும் அதே பஸ்ல போனது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? இல்லனா பாவங்க காவியா இந்நேரம் தவிச்சு போயிருப்பாவ. கவலைப்படாதக்கா, அதான் காவியா பாத்துக்கிறதுக்கு நம்ம மாப்பிள்ள இருக்காரு. ஒரு ஹைவே, அதுக்கு மேல ஒரு காரு, காருக்குள்ள நம்ம மாப்பிள்ள, பக்கத்துல காவியா. அப்படியே மாப்பிள்ளை நேரம் பூங்காற்றே பூங்காற்றே பூ போல வந்தாளிவள், அப்படியே இத பாடிக்கிட்டு ஹைவேஸ்ல பறந்துகிட்டு இருப்பான். பூங்காற்றே பூங்காற்றே பூ போல வந்தாளிவள், போகின்ற வழியெல்லாம் சந்தோஷம் தந்தாளிவள். உங்களுக்கு இந்த ரூட் தெரியும்ல? யாருக்கு தெரியும்? போனாதான் தெரியும். தெரியாதா? அப்புறம் எனக்கு இந்த ரூட்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அங்கதான் ஒரே கலவரமா இருக்கு, அதான் இந்த ரூட்ல வந்திருக்கோம். அதுக்காக தெரியாத ரூட்ல வந்து வழி தெரியாம மாட்டிக்கிட்டோம்னா? மாட்ட மாட்டோம், அதான் மேப் இருக்குல்ல, அது நம்மள அப்படியே கைட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். மேப்பா? மேப்பை நம்ம எல்லாம் ஏடா கூடமா மாட்டிக்க முடியாது.
நான் இப்பதான் நம்பல, அட்லீஸ்ட் என்ன நம்பலாம்ல? நீங்க இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையே. சரியான ஆர்வ கோளாறு. எங்கேயாவது கூட்டு போய் நிறுத்திடுவீங்களோன்னு பயமா இருக்கு. என்ன மைண்ட் வாய்ஸ்ல என்ன திட்டுற மாதிரி இருக்கு? பின்ன நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்பெல்லாம் நடந்தா பயமா இருக்காதா? யாம் இருக்க பயமே. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம இப்படியே இந்த பாதை வழியா போனா ஒரு 150 கிலோமீட்டர்ல மைசூரே வந்துடும். அப்படியா? போற பாதை முழுக்க இப்படிதான் இருக்கும். மைசூரை நெருங்க நெருங்க வழியில மானு, புலி, ஏன் சிங்கம் கூட கிராஸ் பண்ணலாம். நிஜமாவா? அப்போ டிராவல் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கலாமா? நமக்கு லக் இருந்தா பார்க்கலாம். நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமாதான். ஐயோ, கேட்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஏன் என் பக்கம் சாஞ்சு வண்டி ஓட்டுறீங்க? நான் சாயல, வண்டி தான் இந்த பக்கம் சாயுது. வண்டி எல்லாம் சாயல, நீங்க தான் சாயறீங்க. நிமிர்ந்து உட்காருங்க. அட இல்லன்றேன். பஞ்சர் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்றது? ஸ்டெப்னி இருக்கு, ஜாக்கி இருக்கான்னு பாக்குறேன். உங்களுக்கு தண்ணி வேணுமா? இதை முடிச்சுட்டு வந்து குடிக்கிறேன். தண்ணி அடி பாவி, உள்ள குடிச்சிட்டியா? சாரி, இப்பதான் குடிச்சு முடிச்சேன். வேலை செய்யறதெல்லாம் நானு, தண்ணி குடிக்கிறது நீயா? ஏதோ ஏதோ தாகத்துல குடிச்சிட்டேன், விடுங்களா? சரி வா, போகும்போது வாங்கிக்கலாம். இனிமே எந்த தடங்களும் வராம நாங்க நிம்மதியா போயிடணும். போங்க. ஒரு நிமிஷம், உயிரே போயிடுச்சு ஜீவா. கடல்ல போன பையன்
இனிமே திரும்பி வரமாட்டான்னு என் மனசு நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை நீங்க கடல்ல இறங்கி அந்த பையனை காப்பாத்திட்டீங்க. ஒருவேளை நீங்க இன்னைக்கு என் கூட வரலனா இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா மாறி இருக்கும். ஹோம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் குழந்தைங்களை நான் அவ்வளவு பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஏங்க விடுங்க, இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது தான். அது மட்டும் இல்லாம நீங்க நல்லது செய்றீங்க, கடவுளும் உங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. ஏங்க எதுக்குங்க? உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. நீங்க எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் இந்த பசங்களுக்கு நீங்க இன்னொரு பாதுகாப்புன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இது வரைக்கும் நான் மட்டுமே இவங்களை சுமந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து இவங்கள சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு நானும் என் பசங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னால இன்னைக்கு அந்த பையனோட உயிரை காப்பாத்தணும்னு இருந்திருக்கு, நான் காப்பாத்தினேன், அவ்வளவுதான். லைஃப்ல ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா அதுக்கான சொல்யூஷனை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. இன்னைக்கு நான் அந்த சொல்யூஷனா இருந்திருக்கேன், அவ்வளவுதான். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க. நான் கொஞ்ச நேரம் உங்க தோள்ல சாஞ்சுக்கட்டுமா? பார்த்து வண்டி ஓட்டாம எதுக்கு என்ன பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? நம்ம தெரியல, நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் வண்டி ஓட்டி இறங்கிடுவேன். ஐயா இதே வேலையா போச்சு உனக்கு. நான் உன்னை பார்க்கலாமா? நீ படி. என்ன? மான் மான் மான், இங்க இப்ப ஒரு மான் போச்சு பாத்தீங்களா? தெரியுது. வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்களா, எனக்கு மான பக்கத்துல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நேரம் அது ஓடி இருக்கும். ப்ளீஸ் 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 வண்டி நிப்பாட்டுங்களா, நிப்பாட்டுங்க. சரி. எங்க காணோம்? நீங்க கூப்பிடுறீங்களா? வரதான் பாப்போம். அது கூப்பிடுறதா? மானை எப்படி கூப்பிடுறது? அது வரல, செவிட்டு மானா இருக்குமோ? பேடா இருக்குல்ல, இன்னும் பெட்டரா ட்ரை பண்றேன். என்ன
மான் மாதிரி கத்து சொன்னா மாடு மாதிரி கத்துறீங்க? இல்ல மான் எப்படி கத்தும் நான் பார்த்ததில்ல காவியா. அப்பா. ஐயோ, அம்மா, அம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படி சிரிக்கிறத பாக்குறேன்.